லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சஞ்சீவ், ஏதோ கருகிற வாசம் வர மாதிரி இல்ல? கருகிற மாதிரி இல்ல சஞ்சீவ், எனக்கு நல்லா வர மாதிரி தெரியுது. எங்களுக்கு ஒன்றும் வாசம் வரலையே மேடம். அப்படிலாம் எதுவும் வரல, உன் கற்பனையா இருக்கும். ஆமாம் மேடம், நீங்களும் சஞ்சீவ் சாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்களே, டைமை வேஸ்ட் பண்ணாம கேபினுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். இந்தாங்க. சரிங்க மேடம், ஓகே. ஸ்மெல் அதிகமாயிட்டே போதே, எங்க இருந்து கருகிற வாசனை வருது? மேனேஜர், புதுசா வாங்கின கிளாத் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் குடவுன்ல வச்சிருக்கிறதா சொன்னீங்கல்ல, அதை எந்த குடவுன்ல வச்சிருக்கீங்க? மேடம், அது ரைட் சைடில் உள்ள குடவுன்ல இருக்கு மேடம். அபி 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 என்னாச்சு? எனக்கு கருகிற ஸ்மெல் வரதா சொன்னேன்ல, அது இங்க இருந்து தான் வந்திருக்கு. தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதா. தீப்பிடிக்க ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சது நல்லதா போச்சு, இல்லைன்னா இங்க மொத்த மெட்டீரியல்ஸும் எரிஞ்சு நஷ்டமாயிருக்கும். கடைசியில அதுல இருந்து வெளில வர ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அபி. ஆமாம் சார். என்ன ஆமா? எப்படி இங்க குடோன்ல தீப்பிடிச்சது? சார், நம்ம குடோன்ல தீப்பிடிக்க வாய்ப்பே இல்லை சார். அப்படி இருக்கும்போது எப்படி தீப்பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல சார். இதை இப்படியே விட வேண்டாம் சஞ்சீவ். இங்க பாரு, இந்த அயன் பாக்ஸ் இங்க எப்படி? யாரோ வேணும்னே நம்ம குடவுனை பத்த வைக்க இந்த அயன் பாக்ஸை கொண்டு வந்து இதை ஆன் பண்ணி கிளாத் பண்டல் மேல வச்சுட்டு போயிருக்காங்க சஞ்சீவ். வேணும்னே பண்ணிருக்காங்கன்னா யார் பண்ணிருப்பா? மேனேஜர் சார், நம்ம கம்பெனிக்கு யாராவது வெளியாளுங்க வந்தாங்களா? வெளியாளுங்க யாரும் வரல சார். நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் தான் இங்க இருக்காங்க சார். அப்படி யாரும் வரலன்னா ஸ்டாஃப்ஸ்ல வேற யார் பண்ணிருப்பா? சஞ்சீவ், இந்த பூவை பாரு. குடவுனை கொளுத்த ட்ரை பண்ணது ஒரு பொம்பளை. அவ தலையில ரோஜா பூ வச்சிருக்கணும் சஞ்சீவ். நீங்க எல்லாரும் என்ன பாக்குறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அபி, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? நீங்க இத பண்ணதா நீங்களே சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன்க்கா. தேங்க்ஸ் அபி. குடவுனை கொளுத்திட்டு
அந்த பழி வேற யார் மேலயாவது விழணும், நம்ம கம்பெனில ஒரு குழப்பம் வரணும்னு யாரோ பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்க. அவங்க நம்ம ஸ்டாஃப்ல ஒருத்தரா கூட இருக்கலாம். உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணிருக்காங்க மேடம், துரோகிங்க. நீங்க இந்த விஷயத்தை விட்டுறாதீங்க மேடம். போலீஸ வர வச்சு இந்த துரோகத்தை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் மேடம். தப்பு பண்ண ஒருத்தருக்காக போலீஸ வர வச்சு நம்ம ஸ்டாஃப் எல்லாரையும் சங்கடப்படுத்த முடியாது. ஒரு உண்மையான முதலாளிக்கு அது அழகும் இல்ல. மேடம், இப்ப இத இப்படியே விட்டுற போறீங்களா மேடம்? நமக்குள்ள இருக்கிற அந்த துரோகிய கண்டுபிடிக்க போறது இல்லையா மேடம்? அப்படி யார் சொன்னா மேனேஜர் சார்? கூம்பிய கைக்குள்ளும் பகைவர் இருப்பாங்கன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதனால பகை எங்க வேணாலும் இருக்கும். அதுக்காக நம்ம பயந்து நம்ம வேலையை நிறுத்திட முடியாது. அப்படி நிறுத்தினா பகை நம்மள வென்றிடும். குடவுனை கொளுத்தின அந்த துரோகியை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நம்ம கம்பெனியை திறந்த முதல் நாள். குழப்பம்லாம் எதுவும் வேண்டாம். நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுங்க. நம்ம சாமியை கும்பிட்டு ஒர்க் ஆரம்பிக்கலாம். அபி சொல்றதுதான் சரி. நம்ம கம்பெனி வேலையை ஆரம்பிக்கலாம் சார். ஆனா இன்னைக்கு நாம கம்பெனியோட குடோனை கொளுத்தினவங்கள திரும்பவும் வேற ஒண்ணு பண்ண மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? அபி மேடம் சரியான நேரத்துல சுதாரிச்சு குடோன் ஏரியாம காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி எப்பவும் பண்ண முடியுமா சார்? முடியும் மேனேஜர் சார். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நம்ம ஆஃபீஸ், கம்பெனி, குடோன் முழுக்க பாத்ரூமை தவிர ஒரு இடம் விடாம ஃபுல்லா சிசிடிவி மாட்ட ஏற்பாடு பண்ணுங்க. இனிமே யார் எது பண்ணாலும் நாம பார்த்துக்கலாம். சரியா சொன்ன சஞ்சீவ். மேனேஜர் சார், சஞ்சீவ் சொன்ன மாதிரி கேமராவை ஆஃபீஸ், கம்பெனி, குடவுன் எல்லா கேபின்லயும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள மாட்டிடுங்க. இல்ல மேடம், உடனே இன்னைக்கே. இருங்க, நிறுத்துங்க. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. போங்க. சொல்லு பிரேம். டேய் சந்தோஷ், கவர்மெண்ட் டெண்டர் எடுக்க பிளான் பண்ணியிருக்கல்ல? ஆமா. அந்த டெண்டரை ரெகுலரா மினிஸ்டரோட பினாமி பத்ரின்னு ஒருத்தன் தான் ரெகுலரா எடுப்பானா. அவனுக்கு நீ டெண்டர் எடுக்க போறதும் உனக்கு அந்த டெண்டர் கிடைக்க அதிக சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு ரொம்ப கோபமா இருக்கானோ. ரொம்ப கேர்ஃபுல்லா இருடா. டேய், அதெல்லாம் பார்த்தா பிசினஸ் பண்ண முடியாதுடா. நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு. உனக்கு பத்ரியோட ஆளா இருப்பானுங்களோ? வண்டியை மறைச்சிட்டானுங்க. யாரு சந்தோஷ் இவங்களா? நீ பேசாத. உன் கூட வரும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு.
நீங்க பத்ரி ஆளுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா போயிடுங்க. ஓ, சொன்னா கேட்க மாட்டீங்க. சந்தோஷ், சந்தோஷ், விட்றா. ஏய், உன்னை யார் என்ன காப்பாத்த வர சொன்னா? சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல வேண்டாம், நம்ம வக்கீல் வீட்டுக்கு போலாம் வா. ஏய், வைத்திய மாதிரி பேசாத, கார்ல ஏறு. இல்ல வேண்டாம். அடிச்சனா நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. கார்ல ஏறு. என்ன அபி, ஏதோ யோசிச்சுக்கிட்டே வர? நம்ம கார்மெண்ட்ஸ் குடவுன்ல ஃபயர் ஆக்சிடென்ட்டை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சஞ்சீவ். விடு அபி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதைத்தான் நானும் என் மனசுக்கு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிறேன். ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குது சஞ்சீவ். அயன் பாக்ஸை வச்சு குடவுன்ல யாரு நெருப்ப வச்சதுன்னு நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் சஞ்சீவ். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் எனக்கும் தெரியல. சீக்கிரமா அதுக்கு ஒரு வழி யோசிக்கணும். நம்ம கம்பெனி குடவுன்ல தீ பிடிச்ச விஷயம் நம்ம வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா கம்பெனிக்கு போன முத நாளே இப்படியான்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரி, ஓகே. சஞ்சீவ், போகும்போது அத்தைக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போலாம். சரிங்க மேடம். என்னது மேடமா? ஆமா, நீங்க தான் பெரிய ஆள் ஆயிட்டீங்களா, உங்களுக்கு மரியாதை கொடுத்துதானே ஆகணும். சஞ்சீவ், உனக்கு வர வர கிண்டல் ரொம்ப அதிகமா போச்சு. வலிக்குது அபி. அப்போ இனிமே என்ன மேடம்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லு. கண்டிப்பா கூப்பிட மாட்டேன். சஞ்சீவ், எதுக்கு காரை நிறுத்துற?
அக்கா ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு? அதெல்லாம் இல்லையேப்பா. ஐயே. ₹200 போ கொடுங்க. ம். தேங்க்ஸ்க்கா. தாபி பூ வச்சுக்கோ. எதுக்கு சஞ்சீவ் இவ்ளோ பூ? நான் தான் ஏற்கனவே பூ வச்சிருக்கேன்ல. நம்ம தனியா கஷ்டப்படும் போது நீ ஒரு நாள் பூ வாங்கி தரியா சஞ்சீவ்னு ஆசை என்கிட்ட கேட்டல. அப்ப என்கிட்ட பூ வாங்கி கொடுக்க பெருசா பணம் இல்லை. வெறும் கையில 50 ரூபா தான் இருந்துச்சு. அதான் அந்த 50 ரூபாய்க்கும் பூ வாங்கி கொடுத்துட்டேன். அப்ப நான் ஒரு முடிவு பண்ணேன். நம்ம திரும்ப பழைய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த பூக்கடையை பார்த்தாலும் இந்த மாதிரி நிறைய பூ வாங்கி கொடுக்கணும்னு. இப்போ கூட அந்த கடையில் ஆன்லைன் பேமெண்ட் இருந்திருந்தா கடையில் இருக்கிற எல்லா பூவையும் வாங்கி கொடுத்துருப்பேன். ஏடிஎம்மும் பக்கத்தில் இல்லை. அதான் கேஷாக இருந்த ₹200 மட்டும் பூவை வாங்கிட்டு வந்துட்டேன். பூன்றது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் சஞ்சீவ். அதுக்காக ஏன் சஞ்சீவ் நீ இவ்ளோ மெனக்கடுற? இந்த சின்ன சின்ன சந்தோஷம் தான் அபி நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகா மாற்றும். நான் உனக்கு இதை பண்ணலன்னா வேற யார் பண்ணுவா சொல்லு? சஞ்சீவ் நீ எனக்கு கிடைச்சதுக்கு நீ எதுவும் சொல்ல வேணாம் அபி. நீ சொல்லாமலே உன் மனசு எனக்கு நல்லாவே புரியும். இதை வச்சுக்கோ. பூ நிறைய இருக்கு சஞ்சீவ். பாதியா நான் வச்சுக்கிறேன், பாதியா அத்தைக்கு எடுத்துட்டு போலாம். சரி ஓகே. நீயே வச்சு விடு. போலாமா? போகும்போது அத்தைக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போயிடலாம். சரி ஓகே வா. என்னத்த எங்களை புதுசா பாக்குற மாதிரி இப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா சந்தோஷமா வெளியில போயிட்டு வரத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்குள்ள வரத பார்த்ததும் ஒரு நிமிஷம் நான் என்னையே மறந்துட்டேன். என் பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு வக்கீல் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு இங்க அபியும் சஞ்சீவும் ஒண்ணா வரதை பார்த்து நீ சந்தோஷப்படுறியா? இருக்குடி உனக்கு. என்ன அபி, தலையில நிறைய பூ வச்சிருக்க? சஞ்சீவ் மறுபடியும் பூ வாங்கி கொடுத்தானா? ஆமா அத்தை, வரும்போது சஞ்சீவ் வாங்கி கொடுத்தாரு. ஓ, அத்தை உங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம். முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க அத்தை. பூ ஓகே, ஆனா ஸ்வீட் எதுக்கு? இல்ல, முதல் நாள் கம்பெனிக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல, அதுக்காக தான் அத்தை. இந்தாங்க அத்தை, வாங்கிக்கோங்க. சாப்பிடுங்க அத்தை. ரொம்ப நேரம் வெயில்ல இருந்துட்டு நிழலுக்கு வரும்போது நமக்கு மனசார உண்டாகிற சந்தோஷம், நிம்மதி இப்ப உங்களை பார்க்கும்போது எனக்கு உண்டாகுது. நீங்க 2 பேரும் இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சீங்க. இப்போ எல்லா கஷ்டங்களும் உங்களை விட்டு போய் நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்கே ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த நிம்மதி
உங்களுக்கு என்னைக்கும் சந்தோஷமா நிலைச்சிருக்கணும். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா நடக்கும். இனிமே எங்க வாழ்க்கையில கெட்ட கனவே கிடையாது. ம். ஆமா அத்தை, எங்களுக்கு மட்டும் இல்ல, இனி நம்ம குடும்பத்துக்கே வசந்த காலம் மட்டும்தான். ஆமா, சந்தோஷங்கம்மா, அவனுக்கும் அப்படியே ஸ்வீட் கொடுத்துடலாம். சந்தோஷ் எங்கன்னு கேட்டதும் ஏன் அத்தை ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? சொல்லுங்கம்மா, சந்தோஷங்க. சந்தோஷ் ஸ்ரீஜாவை கூப்பிட்டுக்கிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு போயிருக்கான்.